ஓகே. ஸோ இப்போ நாங்க மார்டின் பேக்கரில மட்டன் ரோல் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வேற எங்க போவோம்னு நாங்க சும்மா கூகுள் சர்ச் பண்ணக்குள்ள தான் எங்களுக்கு இந்த மெஜஸ்டிக் சிட்டி தமிழர் பல்பொருள் அங்காடி அப்படின்ற ஒரு 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 மார்க்கெட் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இது வரைக்கும் உள்ளுக்குள்ள போய் பார்த்தது இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண வீதி, அப்புறம் அப்படியே அங்கிட்டு மட்டக்களப்பு வீதி, அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னா திருகோணமலை வீதி, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா புங்குடுதீவு வீதி, மாணி. ஸோ நந்தா கேட்ரிங் வந்திருக்கிறேன். நாங்கள் ரொம்ப வாய்ப்பு அது இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 2 வகையான புட்டு இருக்குது, இட்லி இருக்குது, ரொட்டி இருக்குது, சிக்கன் கறி இருக்குது, ஆட்டுக்குடல் இருக்குது. மட்டன் கறியை நல்லா மட்டனை போட்டு இந்த சம்பளையும் போட்டு இந்த ஆட்டிறைச்சி கறியை போட்டு நல்லா பிணைஞ்சு சம்பளையும் எடுத்து வச்சு குழச்சிட்டு. ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு வந்து டே 2 இன் ட்ரானோ. ஸோ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் கிச்சனில் சாப்பிட்ருப்போம். அதாவது ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் கிச்சனில் சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து நேற்று நாங்கள் மெஜஸ்டிக் சிட்டி வந்தோம். வந்த இடத்துல வந்து இங்கே அந்த நந்தா கேட்ரிங்னு சொல்லி ஒரு கேட்ரிங் ஒன்று இருக்கு. அந்த கேட்ரிங்கில் பார்த்தக்குள்ள நிறைய சாப்பாடு வகைகள் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தமிழர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லி திருப்பியும் மெஜஸ்டிக் சிட்டி தமிழர் பல்பொடி அங்காடிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன வகையான காலை சாப்பாடுகள் நாங்கள் வந்து நந்தா கேட்ரிங்ல சாப்பிடலாம்னு சொல்லி வாங்க உள்ளுக்கு போகலாம். நேற்று காய்ஸ் உங்களுக்கு ஒரு கூலான விஷயம் காட்டலான்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சில ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நேற்று என்னால் காட்ட முடியாமல் போயிட்டு ஏன்னு சொன்னால் இங்கே நிறைய தமிழ் பாட்டுகள் போட்டு சும்மா ஜேஜேன்னு இருந்துச்சு. ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரும்ன்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அதை காட்ட முடியலை. ஸோ இன்னைக்கு இப்போ தான் திறக்கிறாங்க இந்த ஸ்டோரை. அதனால உங்களுக்கு டக்குன்னு இது காட்டலாம்னு வந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண வீதி, அப்புறம் அப்படியே அங்கிட்டு மட்டக்களப்பு வீதி, அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை வீதி, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் புங்குடுதீவு வீதி, மானிப்பாய் வீதி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு எப்படி சொல்றது ஒவ்வொரு பிளாக்ஸையும் வந்து எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு இடத்துல பேரால பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ யாராவது இங்கே கடை வச்சு எங்கே கடை வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் மேபி அவங்க சொல்லலாம், ஓகே நான் இந்த யாழ்ப்பாண வீதியில் வச்சிருக்கேன்னு சொல்லி. கேட்கவே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா பெருமையாக இருக்குது. கனடாவில் இப்படி ஒரு தமிழர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்கன்னு பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடங்கள். வாங்க பார்ப்போம் உள்ள போயிட்டு. ஓகே, ஸோ நந்தா கேட்ரிங் வந்திருக்கிறேன். நந்தா கேட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை, பலகாரம், இந்த வாய்ப்பன் அது இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 2 வகையான புட்டு இருக்குது, இட்லி இருக்குது, ரொட்டி இருக்குது, சிக்கன் கறி இருக்குது, ஆட்டுக்குடல் இருக்குது, மரக்கறி கறிகள் எல்லாமே இருக்குது, பால் கறிகள், பருப்பு அது இருந்தது, சோடெல்லாம் இருக்குது. ஸோ நான் புட்டு எடுக்க போகிறேன். புட்டு எடுத்துகிட்டு வாங்க பார்ப்பேன் என்ன சாப்பிடலாம்னு சொல்லி. ஓகே காய்ஸ், ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நந்தா கேட்ரிங். ஸோ நந்தா கேட்ரிங்ல தான் நான் வாங்கியிருக்கிறேன். என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வெள்ளை புட்டு, பிறகு வந்து மட்டன் கறி. இந்த மட்டன் கறியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நல்ல ஸ்பைசியா, நல்ல திக்கா, நல்ல ஆட்டிறைச்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா சொல்லக்குள்ளேயே வாயில் அப்படி வச்சு ஊறுது. ஸோ அதுக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோம் புட்டு, பிறகு வந்து தோசை, அதோட சம்பல் எடுத்துருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து ஒரு மட்டன் ரோல், ஒரு ஃபிஷ் பேட்டிஸ் எடுத்துருக்கிறோம். அதோட வந்து ஒரு சாய், அதாவது ஒரு டீ எடுத்துருக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க இப்போ தான் திறந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய ஐட்டம் இல்லை. நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் வந்து மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு நந்தா கேட்ரிங் வாரீங்கன்னு சொன்னால் ஒரு 11-15 அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா கறிகளுமே எல்லா சாப்பாடுகளுமே இருக்கும். நாங்கள் ரொம்ப வெளியாக வந்துடும். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய சாப்பாடுகள் கேப்சர் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கல. அதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னோம் ஓகே எங்களுக்கு இதோட ஒரு சிக்கன் கறியும் தாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஒடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அப்படி இல்லாமல்
இவங்க சொன்னா இல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அநியாயம், $6 $5 வருது, நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அநியாயம், 2 பேர் சாப்பிட மாட்டீங்க, கொட்ட போவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிஸ்னஸ் மோட்டிவ் இல்லாமல் நல்ல ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோட வந்து நாங்கள் பில் போட்டு கேட்கக்குள்ளேயுமே அவங்க வந்து இது வாங்கியிருக்கிறீங்க, இது இருக்குன்னு சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு எல்லாம் வழியாக சொன்னாங்க. ஸோ இவ்வளோத்துக்குமே டோட்டலி எங்களுக்கு வந்து $14 தான் வந்திருக்கு, விச் இஸ் வெரி சீப். ஓகே, பேச்சை நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு நான் சாப்பிட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து புட்டு ட்ரை பண்ணுவோம். புட்டுக்கு வந்து இந்த மட்டன் கறியை கொஞ்சம் போடுவோம். இந்த மட்டன் கறியை நல்லா மட்டனை போட்டு ஆஹா சுட சுட கம கமன் இருக்கு. அதோட வந்து இந்த சம்பளையும் போட்டு இந்த கேமராமேனுக்கு இப்போ எச்சி ஊர்னு நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஊர் இப்போ கேமராமேனுக்கு. ஓகே, புட்டு நல்லா சாஃப்டா இருக்கு சுட சுட. இந்த ஆட்டிறைச்சி கறியை போட்டு நல்லா பிணைஞ்சு சம்பளம் எடுத்து வச்சு குழச்சிட்டு ஆட்டிறைச்சும் சாஃப்டா இருக்கு, புட்டும் சாஃப்டா இருக்கு, சம்பல் சூப்பரா இருக்கு. பா அம்மா ஆட்டுக்கு பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி. சூப்பரா மாவு நல்லா வெந்து இருக்கு. ஊர் ஆட்டு இறைச்சி கறி. கேமராமேன் என்ன முன்னையும் காட்டுவார் நினைக்கிறேன், எக்ஸ்பிரஷன் எல்லாம் சேர்த்து திருப்பி நல்லா குழச்சி ஷெஃப் தாமு சொல்ற மாதிரி டாப் நாச். ஓகே, இப்ப நாங்க அப்படியே வருவோம் தோசைக்கு. இந்த சம்பளை போட்டுட்டு அப்படியே அந்த ஆட்டிறைச்சி கறியையும் தோசையில் அப்படி போட்டுட்டு தோசையை பிச்சு சம்பளம் எடுத்து ஆட்டிறைச்சி கறியோட ஓகே நாங்க இப்போ தரோம். ஓகே நோ ப்ராப்ளம். புட்டுக்கு பே பண்ணல, மறந்துட்டேன். சாப்பாடு எக்ஸைட்மெண்ட்ல புட்டுக்கு பே பண்ண மறந்துட்டேன். நான் பார்த்துட்டாங்க. ஓகே, விச் இஸ் குட், நைஸ். ஸோ ஆட்டிறைச்சி தோசையும் வந்து நல்லா புளிப்பா, நல்லா ஊர் தோசை மாதிரி நல்லா டேஸ்டா இருக்குது. மட்டன் ரோல் கிறிஸ்பியா பெருசா பாரு, திறகுக்குள்ளேயே மட்டனா சும்மா அப்படி இருக்கு. எல்லாமே டேஸ்டா இருக்கு. ஃபிஷ் பேட்டி கிறிஸ்பியா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே, ஸோ இதான் இன்றைக்கு நான் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு பிறகு நான் டொரண்டோ டவுன் டவுனாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டொரண்டோ டவுன் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம். டொரண்டோ டவுன் இன்றைக்கி சிஎன் டவர், அப்புறம் வந்து அக்வாரியம். டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஜூவை கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி அது இந்த வீடியோ வரலாம், இல்லாட்டி இன்னொரு வீடியோவில் வரலாம். இப்போ இதில் வரும்னு தெரியல, இந்த வீடியோ லென்த்தை பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். ஓகே காய்ஸ், see you. Thank you.